நான் உங்கள் நவீன் ரவி. எல்லாருக்குமே தெரியும் டிக்டாக் வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஸோ டிக்டாக் மாதிரி இருக்கிறது ஒரு ஆப்ஷனை வந்துட்டு யூடியூப்பில் வந்து எனேபிள் பண்ணிக்கிறாங்க. ஸோ புது ஃபீச்சர் என்னன்னு கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ். இதில் நம்மளுக்கு டிக்டாக்ல நம்ம என்னென்ன பண்ணுவோமோ சேமாக வந்து இதில் வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு எனேபிள் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கோல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 லைக்ஸ் தான். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ காய்ஸ், உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே யூடியூப் அப்ளிகேஷன் இருந்தே இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ புது அப்டேட்டில் நம்மளுக்கு இந்த கிரியேட்ன்ற பட்டன் கீழே வந்திருக்கும். அது ஜஸ்ட் டச் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த கிரியேட் ஷார்ட் நீங்கள் வந்துடும். எங்கள் பீட்டா ஸ்டேஜில் இருக்குது. இப்போதுக்கு ஒன்றும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல, ஆனால் பீட்டா ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோஸ்ன்ட்டு. ஸோ அது எல்லாமே இங்கேருந்து கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனா, ஸோ நிறைய நீங்கள் பேர் கேட்கலாம், ப்ரோ எனக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் சரி வருது இல்லை அப்படின்ட்டு. சில ஆப்ஷன் எல்லாம் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் வீடியோ அண்ட் கிரியேட் ஷார்ட் வந்து எல்லாருக்கும் போகும். அண்ட் கோ லைவ் கூட எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே ஆட் டு ஸ்டோரிஸ் அண்ட் கிரியேட் போஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். கிரியேட் போஸ்ட்டுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எது பார்க்க போகிறோம்னாக்கா கிரியேட் ஷார்ட். இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இங்கே கிரியேட் ஷார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபஸ்ட்டு நம்ம மியூசிக்கை ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஏதாச்சும் மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரிலன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குமான்ட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நான் இப்போ நிறைய பேர் வந்து டிக்டாக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் போடுவாங்க. அதில் நம்மளுக்கு ஏதாச்சும் காப்பிரைட் பிரச்சனை வராது. ஆனால் இந்த யூடியூப்பில் நம்ம மியூசிக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் காப்பிரைட் பிரச்சனை வருமான்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இன்னொரு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ காப்பிரைட் சாங்கு நான் போடுறேன் நான். ஸோ எனக்கு காப்பிரைட் வரக்கூடாதுன்ட்டு ஸோ சர்ச் பண்ணுறேன். இங்கே சர்ச் பண்ணி நம்மளுக்கு இதெல்லாம் நோ காப்பிரைட் சாங்ஸு நான் ஏதாச்சும் கிளிக் பண்ணுறேங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டியூரேஷன் எடுக்கணும். ஸோ டியூரேஷன் இங்கே எடுக்கிறேன், இங்கே பாருங்கள். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த பிறகு இந்த வீடியோக்கு டைட்டில் வேணும்னு கேட்குவாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டைட்டில் நீங்கள் எதுனா போட்டுக்கலாம். ஏதாச்சும் போடுங்க. அண்ட் கீழே வந்துட்டு செலக்ட் ஆடியன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இது வந்துட்டு சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா இல்லையான்ட்டு. இந்த வீடியோ வந்துட்டு நாட் மேட் ஃபார் கிட்ஸு. ஸோ அது கொடுத்துட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ப்ளஸ் பேக் வந்துட்டு இப்போ அப்லோட் கொடுத்துறேன். ஒன்ஸ் இங்கே அப்லோட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாத்துமே இங்கே ப்ரொசஸிங் காமிது பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆகுது. பார்த்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு டிக்டாக் மாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுக்க ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிக்டாக் ஆல்டர்னேட்டிவ் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ யூடியூப் நிறைய பேர் யூஸ் பண்ணுற அவங்களுக்கு ரொம்ப பழகிட்டு இருக்கும். ஸோ இதோ நம்ம யூஸ் பண்ண வந்து டிக்டாக் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே ப்ரொசஸிங் ஆகிட்டு இருக்குது. நீங்களே இங்கே பார்க்கலாம் 95% ப்ரொசஸிங் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு ப்ரொசஸிங் பண்ணிட்ட பிறகு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரெடி டு வாட்ச். ஸோ இங்கே பாருங்கள் இந்த வீடியோ. இதே மாதிரி தாங்க நீங்கள் எந்த வீடியோனா ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹைதராபாத் கிளம்புறேன். நாளையிலேருந்து ஒரு 7 நாளைக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட மாட்டேன். ஸோ 7 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மட்டும் நான் வீடியோ போட மாட்டேன். நான் 24th இல்லை 25th நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ சென்டரில் ஏதாச்சும் எனக்கு டைம் கிடைச்சிச்சு நான் வந்துட்டு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அது பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண செக்கில் லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் எனக்கு கேட்கலாம். எனக்கு முடிஞ்சவருக்கு நான் பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.